தர்ஷிகா, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றதுனால ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம என்னதான் ஆர்கானிக்கா விளைவிச்சா கூட அது பாய்சனஸா மாறிடுது இல்லையா? சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில டிசீசஸ் உண்டாகுதான். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு 5 பெஸ்டிசைட்ஸ் தவிர மிச்ச எல்லாத்தையுமே பேன் பண்ணிருக்காங்களாம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் வருது. அது என்னதான் பூச்சிக்கொல்லி மருந்தா இருந்தா கூட அந்த மருந்து அதை தெளிச்சதுக்கு அப்புறமா அந்த வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ நம்ம எடுத்து உட்கொள்ளும் போது பார்க்கின்சன்ஸ், அப்புறம் கிட்னி டிசீஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டாகுதான். இது மட்டும் இல்லாம பீஸ் தான் எப்பவுமே ஒரு ட்ரீ வளர்றதுக்கோ இல்ல ரீப்ரொடியூஸ் ஆகிறதுக்கோ இந்த மாதிரி சில ஃப்ளைஸ் தான் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு விதை அதுங்க தான் கேரி பண்ணிட்டு போகுது. இந்த மாதிரி சில பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றதுனால அந்த பீஸே செத்து போதான். சோ அதனால ஒரு ட்ரீ வளர்றதுக்கோ இல்ல ரீப்ரொடியூஸ் ஆகிறதுக்கோ அது தடைப்படுது அந்த ப்ராசஸே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆப்வியஸ்லி சாந்தினி, பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னாலே ஒரு வெஜிடபிள்ஸையோ இல்ல ஒரு ஃப்ரூட்ஸையோ ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணுவோம். அதுவும் ஒரு பாய்சன் அப்படின்றது நீங்க சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரங்களுக்கான தினப்பலனை சொல்ல வராரு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பார்த்துலாமா? பார்த்துலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 14ஆம் தேதி 11வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 29ஆம் நாள் திங்கட்கிழமை. பௌர்ணமி திதியும் இன்று இருப்பதனால் பௌர்ணமிக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள், பரிகாரங்கள், சிவனை வழிபாடு செய்வது, திருவண்ணாமலைக்கு சென்றுவிட்டு வருவது போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அன்னாபிஷேகம் பெரும்பாலான சிவன் கோயிலில் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளில் உங்களால் முடிந்த அரிசிகளை கொடுப்பது விசேஷமான பலனை தலைமுறைக்கு காக்கும். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷராசி. மேஷராசிக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் கோபதாபப்படாமல் இருந்தாலே போதும். எதற்கும் பதட்டப்படாதீர்கள். எல்லாவற்றிலும் வெற்றிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதக ரீதியாக இருப்பதனால் நடைபெறுகின்ற இந்த அஷ்டம சனியால் சில சஞ்சலங்கள், சில கோபதாபங்கள், சில பிரச்சனைகள் காணப்படும். பொறுமையாக இருப்பது மிக மிக சந்தோஷமாக பல காரியங்களை செய்வதற்குண்டான முயற்சியில் வெற்றி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். செலவினங்கள் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பண விரயங்கள் காணப்படுவது மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். அனாவசியமான செலவுகள், தவிர்க்க முடியாத செலவுகள், சிலருக்கு பெரும் பொருள் நஷ்டம் ஏற்படுவதற்கு உண்டான நாளாகவே காணப்படுவதனால் கவனமாக இருங்கள். யாரிடத்திலும் ஆதங்கமாக பேசுவதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். நிதானத்துடன் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். தைரியம் இல்லாமல் தேவையில்லாத சஞ்சலத்தில் தேவையில்லாமல் நிறைய தப்புகள் செய்யக்கூடிய நாளாக காணப்படுவதனால் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். திடீரென்று சஞ்சலங்கள் மறையக்கூடிய அமைப்பு, லாபத்தின் அமைப்பு ஏற்படுவதற்குண்டான யோக பலம், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான உத்தரவாதம், தடைப்பட்டிருந்த பலவிதமான விஷயங்கள் தடையை மீறி கிடைக்க செய்யக்கூடிய லாப அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலம், உத்தியோகத்தில் பிராப்தம், எடுத்த காரியத்தில் ஜெயம், தனிப்பட்ட முறையில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த தொடர்ச்சியாக மன கஷ்டங்கள் திடீரென்று தீர்வதற்குடன் திடீரென்று சிலருடைய நல்லவர்கள் உதவியால் பெரும் பிரச்சனையிலிருந்து தப்புவதற்குண்டான அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கையெழுத்திடுவது, தேக ஆரோக்கியத்தில் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள் மிக கவனமாக இருப்பது, எடுத்த காரியத்திலெல்லாம் பல விஷயங்களில் மிக மிக நிதானத்துடன் இருப்பது, உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது, ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பது பல விதத்தில் யோகத்தையும் நன்மையும் ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் கொள்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதை நினைவில் வைத்து கொண்டால் போதும். நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்களிடம் கூட வீணாக பகைத்து கொள்வீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காலகட்டம் இது இல்லை. பொறுமை, நிதானம், மற்றவர்களுக்கு ஏற்றமாறு நீங்கள் மாறிக்கொள்வது பல விதத்தில் நன்மை தரும். இல்லை என்றால் பெரும் நட்பை இழப்பதும் பெரும் உறவை இழப்பதுடன் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகக்கூடிய நாள். எனவே விட்டு கொடுத்தால் ஜெயமே.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் சங்கடங்கள் இல்லை, படிப்படியாக நல்ல முன்னேற்றம். ஆனால் மனதில் இனம் புரியாத பய அமைப்பு காணப்படும். தவறு செய்தவர்களுக்கு அந்த பய அமைப்பு இருப்பது நியாயம். தவறு செய்யாதவர்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். அதே சமயம் குடும்பத்தில் தேவையில்லாத வெளிவட்டாரத்தில் இருக்கிற டென்ஷன்கள், கோபதாபத்தை காட்டுவது குடும்பத்தில் நிம்மதியை கெடுப்பதுடன் தேவையில்லாத மனக்கசப்பும் பெரிய அளவுக்கு ஏற்பட்டு விடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். தைரியமெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். தேவையில்லாத நம்ம அதை தவறு செய்து விட்டோமோ, இந்த தவறு செய்து விட்டோமோ என்று யாரோ உடன் இருப்பவர்களோ அல்லது தவறாக துணை அல்லது துணைவியருடைய ஆலோசனைக்கோ நல்லவர்களை பகைத்து கொள்வது, தேவையில்லாதவர்களிடம் வம்பு வழக்குகளை ஏற்படுத்தி கொள்வது, சில விஷயத்திற்காக புதுவிதாக பெரிய அளவு முதலீடுகள் செய்வது, தவறானவர்களுடைய ஆலோசனை கேட்டு டக்கு என்று செய்வதெல்லாம் இல்லாமல் நிதானம், ஒன்றும் குடிமூழ்கி போகாது. பொறுமையாக இருந்தாலே எல்லா விஷயத்திலும் கடந்து வருவீர்கள். அவசரம் தனம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். படபடப்பு காணப்படக்கூடிய நாள். பதட்டம் வேண்டாம். மனநிலை பாதிப்புகள் போன்ற விஷயங்கள் திடீரென்று ஏற்பட்டுவிடும். எதையோ நினைத்து நீங்களாகவே குழம்பிக் கொள்வீர்கள். வேலைக்காரர்களிடம் கூட பிரச்சனையாக ஏற்படுத்தி கொள்வீர்கள். பொறுமை. உங்கள் மீது அதிக அன்பு கொண்டவர்களுடைய ஆலோசனை கூறுங்கள். மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று விட்டு வருவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். கோபதாபம் இல்லாமல் இருப்பது உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். சிறு சிறு வாக்குவாதங்கள் பெரும் கஷ்டத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்திவிடும். பூர்வீக சொத்தில் திடீரென்று பெரு விரயங்கள் காணப்படுவதை மிக மிக கவனமாக கொள்ள வேண்டும். எதிர்பார்க்காத பலவிதமான சங்கடங்கள், பலவிதமான பிரச்சனைகள் திடீரென்று ஏற்பட்டுவிடும். எனவே மிக மிக கவனம். அந்நியர்களுடைய தேவையில்லாத வேற்றுமொழி மனிதர்கள், வேற்று மதத்தினரிடம் சில ஆக்ரோஷமாக பேசுவது, கோபப்படுவது பெரும் பகையும் நிம்மதியற்ற தன்மையும் ஏற்படுத்தி விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். திடீர் தைரியம் பலவிதமான பிரச்சனைகளிலும் பலவிதமான தைரியமான முடிவுகளை எடுக்க வைக்கும். ஆனால் நிதானத்துடன் இருங்கள். அவசரத்தனம் வேண்டாம். நேரங்காரங்கள் சரியில்லை. சட்டத்திற்கு புறமானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நிம்மதி ஏற்படுத்தி தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது கும்பத்திற்கு நன்மை. அசட்டு தைரியம் பெரும் பிரச்சனை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வார்த்தைகளே மிக மிக கவனம். டெலிஃபோனில் பேசுகின்ற மட்டும் சமயத்தில் கூட அலட்சியம் வேண்டாம். ஆவேசப்படாதீர்கள். அது விரயமாகிவிடுமோ, இது நஷ்டமாகிவிடுமோ என்று பதட்டப்படுவதெல்லாம் விட்டுவிடுங்கள். குடும்பத்தினர் சொல்வதை தயவு செய்து பொறுமையாக கேளுங்கள். கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக இருப்பதனால் நிதானத்துடன் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை செய்து அன்றாட பணிகளை ஆரம்பித்தீர்கள் என்றால் ஒரு கஷ்டமும் நஷ்டமும் ஏற்படாது. ரகசியங்களை பரம ரகசியமாக வைப்பது மீனத்திற்கு நன்மை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சாந்தினி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்டில் இருக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அண்ட் கண்டிப்பாக நாளைக்கும் இதே டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் சாந்தினி. ஸோ இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்ருக்கேன். உங்களோட சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு இப்போ கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் இயற்கை உணவுப் பொருட்கள் இருக்க நிறைய வித்தியாசமான விஷயங்களை நானும் தர்ஷிகாவும் பேசுறதுக்காக வரோம். அடுத்த சாந்தினி மதிவாணன் அண்ட் தர்ஷிகா சைனிங் ஆஃப் வித் தி என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.